तत्पुरुषाय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ति प्रचोदयात्। ओम कुलदेवता विद्महे कामेश्वराय धीमहि तन्नो नित्यं प्रचोदयात्। ओम गुरुब्रह्मा गुरुविष्णु गुरुदेवो महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. அனைவருக்கும் வணக்கம். அற்புத ஆலயங்களும் பலந்தரும் பரிகாரங்களும் என்ற தலைப்பில் இன்றைக்கி நாம் பார்க்க இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு ஆலயம் சனி பகவானுக்குரிய மிகப்பெரிய ஒரு பரிகார ஸ்தலம். இந்த ஸ்தலம் காஞ்சிபுரத்திலிருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது. திருவண்ணாமலை மாவட்டம் வெண்பாக்கம் வட்டம் குரங்கினில் முட்டம் என்ற கிராமத்தில் இந்த ஆலயம் அமைந்திருக்கிறது. இங்கே ஈசன் வாலீஸ்வரர் என்ற பெயரிலே அருள்பாலித்து கொண்டிருக்கிறார். இரண்டு பிரகாரங்களுடன் மூலவர் சுயம்பிலங்கமாக காட்சியளிக்கிறார். மேற்கு நோக்கி காட்சியளிக்கிறார். அம்மன் இறையார் வளையம்மன். இந்த ஸ்தலத்தினுடைய விருட்சமாக இலந்தை மரம், தீர்த்தமாக காக்கை மடு தீர்த்தம் இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது. உள்பிரகாரத்தில் விநாயகர், சுப்பிரமணியர், காசி விஸ்வநாதர், பைரவர், சூரிய பகவான், நவகிரகங்கள், துர்க்கையம்மன், சப்த கன்னிமார்கள், திருஞான சம்பந்தர், நால்வர் முதலிய சந்நிதிகள் உள்ளன. குரங்கு வாலி அணில் முட்டம் காக்கை பூஜித்து பெயர் பெற்றதால் இந்த ஸ்தலம் குரங்கினில் முட்டம் என பெயர் பெற்றுள்ளது. அவற்றில் குறிக்கும் சிற்பங்கள் கோயிலின் வாசலிலே அமைக்கப்பட்டுள்ளது. குரங்கு வாலி வழிபட்ட காரணத்தால் இறைவனுக்கு வாலீஸ்வரர் என்ற திருப்பெயர் பெற்று இங்கே காட்சியளித்துக் கொண்டிருக்கிறார். காக்கை வழிபட்டதால் குறிக்கும் முறையில் கோயிலை சுற்றியுள்ள மடு காக்கை மடு என வழங்குகிறது. காக்கை சனீஸ்வரனின் வாகனம் என்பதால் காக்கை வழிபட்டதாலும் சனீஸ்வரனுக்கு புதிய சிறந்த பரிகார ஸ்தலமாக இந்த ஸ்தலம் விளங்குகிறது. கோயிலில் 6 கல்வெட்டுகள் உள்ளன. அவை கோனேரின்மை கொண்டான், 3ஆம் குலோத்துங்கன், ராட்டிரக்கூட கண்ணத்தேவன், கிருஷ்ணதேவராயர் இவர்கள் காலத்தைச் சேர்ந்தது. கல்வெட்டில் இறைவன் திருக்குரங்கினில் முட்டமுடைய மாயனார், கொய்யாமொழி ஈஸ்வரர் என்றும், இவ்வூரை காலையூர் கோட்டத்து இருகழி நாட்டு மாமண்டூர் பட்டத்து பல்லவபுரம் ஆன திருக்குரங்கினில் முட்டம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. நாள்தோறும் 6 கால பூஜை இந்த ஆலயத்திலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. கார்த்திகை மாதத்திலே லட்சதீப பெருவிழாவும் இந்த ஆலயத்திலே சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. சனீஸ்வரனால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நீங்கவும் இந்த ஆலயத்திற்கு வந்து வழிபட்டு ஆன்மீக அன்பர்கள் அனைவரும் பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.